அடுத்து ராம ரவிக்குமார் யாருங்க? போன மாசம் வரைக்கும் டிவி டிபேட்ல சுந்தரவெளி தோழர் தீமிதி திருவிழாவுக்கு வந்து நின்னாரு. நீங்க அவரெல்லாம் வந்து இந்து மத காவலர்னு சொல்லி ஒரு 4 பேர் கூட நிக்கிறான்னா அவன் மனநிலையெல்லாம் நீங்க ஒருத்தர் வேணும்ல. அதுக்கு இதுலதான் இவங்களுடைய பிளானே இருக்கு. இங்க வந்து 1996 இது ராம ரவிக்குமார் போட்ட அபிடேவிட். ஏங்க ரவிக்குமார் சார், ராம ரவிக்குமார் ஏங்க உங்களுக்கு ஒரு அபிடேவிட் போட, ஒரு ரிப்ரெடிஷன் போட தெரியாதா உங்களுக்கு? 19422 WPMD நம்பர் 19422 ஆஃப் 2014 அந்த கேஸ் பேரு. இப்படி இண்டெக்ஸ்லயே 2024 போட்டு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்ன விளங்குறதா? உனக்கு ஆதரவா கோட் பண்றேன்ற பேர்ல ஜட்ஜ்மெண்ட் இப்படி தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, சாமிநாதன் சார் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க எனக்கு எடுத்து காட்டணும். இத பார்த்துட்டு இத வழக்குக்கு எடுத்து விசாரிச்சு இதுக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கல. நீங்க ரொம்ப நகைப்புக்குரியதா சொல்றீங்க. ஆனா ராம ரவிக்குமார் போன்ற ஆட்கள் வந்து ரொம்ப சாதாரணமான ஆட்கள் இல்ல. ஒரு பெரிய பிரச்சனையை சின்ன புள்ளில இருந்து தொடங்கக்கூடிய. அதுல நல்லா கவனிங்க, அந்த வீடியோல ராம ரவிக்குமார எவ்வளவு தூரம் ஒரு ஒரு பொருளா அவங்க பயன்படுத்துறாங்கன்றத பாருங்க. ராம ரவிக்குமார் அமைதியா நிக்கணும். பக்கத்துல இருக்கக்கூடிய வக்கீலோ யாரோ ஒருத்தர் டிஷர்ட் போட்டிருக்காரு, பேசாம இருக்க முடியாதா பேசுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க. அவர் ஏதோ ராம ரவிக்குமார் இந்த ஏரியால ஒட்டிப்பிடி கேட்கறதுக்கு ஒயின்ஷா பாசல்ல நிப்பாங்க தெரியுமா, லூஸ் ஸ்டாக் விட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு சார் கூட ரொம்ப அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு ஏதோ கலாய்க்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு உடனே வச்சு எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மக்கள் மாதிரி கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்றான். பக்கத்துல இருந்து கடைசியா சூட ஏத்தி சாப்பிடும். அதை கேளுங்க, அந்த கூத்த கேளுங்க. அண்ணா தாயே அங்காளா பிரவேசரி என்னென்னமோ டயலாக் சொல்லிட்டு இருந்தா. ஒரு அம்மா குறுக்கு எப்படி நடந்து போயிடுச்சு, ஒரு அண்ணன் நடந்து வந்துட்டாரு. இவங்க அதை பில்டப்பா ஃபேஸ் பண்ணி தேங்காயை எடுத்து கற்பூரத்தை வச்சு இது ஒட்டுமொத்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அரோகரா சொல்லுங்க. ஒரு பேர் சொல்லல, அங்க கூட இருந்த அந்த 4 பேர் சொல்றான். அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த மக்கள் கிட்ட போய் நீங்க மைக்க போட்டா வெளிப்படையா பேசுறதுக்கு தயங்குறாங்க. அதுவே ஒரு பெரிய ஆபத்து. ஏன்னா நாளைக்கு நம்ம இங்க கடை வைக்க முடியாதோ, ஆள் இல்லாதப்ப திடீர்னு வந்து போற போக்குல அவன் வீட்லயே பெட்ரோல் குண்டு அடிக்கிறவன் நம்ம கடையில என்னத்தையாவது அள்ளி எரிஞ்சிட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வருது இல்ல. அந்த பயம் தான் பிஜேபி ஆமா இருக்குல்ல. அந்த பயத்தை உருவாக்கு திமுகன்னு எடப்பாடி சொல்றாரு. தேவையற்ற சர்ச்சையை திமுக. அதனால என்ன பண்ணணுமா, ஜெயலலிதா வாங்கி கொடுத்த தீர்ப்பை வந்து தூக்கி எரிஞ்சிடணும். நீதிமன்ற தீர்ப்பை நீங்க நடைமுறை 2014 அம்மையார் ஏத்துக்கிட்ட தீர்ப்பை தூக்கிட்டு எரிச்சிடலாம். அவருக்கு எடப்பாடி அதை சொல்றாரு. ஒருவேளை அவர் மறந்துருப்பாரு. ஆய்வாளர்கள்ட்ட கேட்கணும்.